ஸோ இந்த 2025ல் ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே பல வகையான ஸ்கூட்டர் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஒரு 80 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது அது விஸ்பா தான். அதுவும் குறிப்பாக எல்எம்எல் விஸ்பாவாக இருக்கும். அதுக்கப்புறம் பஜாஜோட சேத்தக்கை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வருட கால லெகசி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு கூட இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு, வெஸ்பாவோட எஸ் டெக் அப்படிங்கிற மாடல். ஸோ 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்பா எஸ்ல டெக் அப்படிங்கிற ஒரு மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரி, ஒரு 125cc ஸ்கூட்டராக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதில் அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெனால்டோ பியாஜியோ அவர்களால் நிறுவப்பட்ட நிறுவனம் தான் பியாஜியோ நிறுவனம். இட்டாலியை சேர்ந்த ஒரு நிறுவனம். பியாஜியோ அப்படின்னோட எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்னவா இருக்கும்னா, நம்ம இந்தியன் மக்களை பொறுத்த வரைக்கும் பியாஜியோ அபே ஆட்டோ தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியாஜியோ நிறுவனம் அந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஸரி ஷிப் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினோட கோச்சஸ் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸஸ்க்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1946 வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்டாலியன் மக்களுக்கு மலிவு விலையில ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஸ்பா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் விஸ்பா ஸ்கூட்டர்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பியாஜியோ நிறுவனம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்லையும் அதே மாதிரி சின்ன சின்ன நீங்கள் பார்க்கக்கூடிய 3 வீலர் மேனுஃபேக்சரர்ஸ்லையும் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் உலக அளவில். 1960ல் பஜாஜ் நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்தியாவில் காலடி தடத்தை பதிக்கிறாங்க. இந்தியாவில் பஜாஜ் விஸ்பா கூட்டணியில் அவங்களோட ஸ்கூட்டர்ஸை வெளியிடுறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1971ல் பஜாஜ் விஸ்பாவோட கூட்டணி அப்படிங்கிறது நிறைவுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் பஜாஜ் நிறுவனம் 1972ல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சொந்த ப்ராடக்டான சேத்தாக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. 1983 காலகட்டத்தில் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்எம்எல் நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து இந்த விஸ்பா நிறுவனம் திரும்ப இந்தியாவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை உருவாக்குறாங்க. எல்எம்எல் நிறுவனத்தோட 1999ல் இவங்களோட அந்த கான்ட்ராக்ட் முடிவுக்கு வருது. திரும்பவும் 2012ல் இந்தியாவுக்குள்ளே வராங்க விஸ்பா இந்தியா அப்படின்னு. இவங்களோட சொந்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா விஸ்பா இந்தியா அப்படிங்கிற பெயரில் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ விஸ்பா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பல வகையான மாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதில் ஒன்று தான் விஸ்பா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக சொல்லணும்னா விஸ்பா எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சதுரமாக இருக்கக்கூடிய ஹெட்லைட்டை கொண்ட மாடல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். விஸ்பா எஸ் அப்படிங்கிறது இந்த சதுர ஹெட்லைட் கொண்ட ஒரு மாடல். விஸ்பா நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2012ல் இவங்க இந்த வெஹிக்கிளை உருவாக்கி விற்பனை கொண்டு வர சமயத்தில் யங்கர் ஆடியன்ஸ்க்காக தான் இந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது குறிப்பாக லேடிஸ்க்கு பிடிச்ச ஸ்கூட்டர் அப்படின்னா அது கண்டிப்பாக விஸ்பாவாக தான் இருக்கும். நான் என் ஒய்ஃபுக்கு வண்டி வாங்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சும் போது என் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு கேட்டது நம்ம விஸ்பா போய் பார்ப்போம், எனக்கு விஸ்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எடுக்காததற்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். எனிவே இந்த விஸ்பா எஸ் டெக் இது 2025ல் புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பல வகையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம 1 by 1 பார்ப்போமா வாங்க. இந்த வெஸ்பாவோட எஸ் டெக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கலர் ஆப்ஷனில் இருக்குது. ஒன்று இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒயிட் கலர், இது இல்லாமல் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் பண்ணியிருக்கிற விதம் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வீலில் கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிறது. ஸோ சின்ன சின்ன இடங்களில் க்ரீன் வித் ஆஷில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடங்களை பாருங்களேன். இந்த சைடு பேனல்ஸ் பார்த்தீங்கனாலும் இங்கேயும் அந்த ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் இது டிசைனாக பார்க்கும்போது. அதே மாதிரி விஸ்பா எஸ் அப்படிங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. எஸ் அந்த கான்ட்ராஸ்டாக ரெட் கலரில் இருக்கிறதுமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பியாஜியோட பேட்ஜிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதோட ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஜென்ரேஷனில் இருந்து இருக்கக்கூடிய அதே ஹெட்லைட் செட்டப் தான் இதில் இருக்கிறது. ஸோ இங்கே பார்க்கலாம், இது ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப்பு. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன்.
இது வந்து ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி தான். நீங்கள் பார்க்கலாம் இதில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸு, டிஆர்எல் எல்லாமே வந்து நியூவாக எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டெக் மாடல், அதாவது டெக் மாடல் போனீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் வந்து எல்இடியில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜராக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்னு சொல்லலாம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். அப்படியே இங்கே வாங்கலை, இந்த டெயில் லைட்டுக்கு வாங்கலை. இந்த டெயில் லைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவுமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் லைட்டும் வந்து இந்த டெக் மாடலில் புதியதாக மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக டிசைனில் பண்ணப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி சீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த சீட்டில் வந்து ஸ்டிச்சிங் வந்து க்ரீனில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதும் பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். கலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் வித் க்ரீன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப்பில் வந்து போயிருக்காங்க. டெய்லைட், இண்டிகேட்டர், ஹெட்லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லைட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலரில் கேப் கொடுத்துருக்கிறதும் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மிரர் எல்லாமே வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக இதில் பண்ணியிருக்க மேஜரான மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட அலாய் வீல்ஸ் தான். இதோட அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற அலாய் வீல்ஸ் வந்து பார்ப்பீங்க. நீங்கள் விஸ்பானாலே அந்த அலாய் வீல்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே ஸ்போர்ட்டியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து மேஜராக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க மாற்றம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக குறிப்பாக இன்னொரு மாற்றத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது என் பேக்கெட்டில் இருக்குது. அதுதான் இந்த கீ. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு கீலெஸ் ஃபங்க்ஷன் ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மேலே வந்து வெஹிக்கிள்கான ஸ்விட்ச்சு, அப்புறம் லாக்கான ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோலர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைடில் வந்து இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் வந்து கீ பக்கத்தில் இருக்கும்போது தான் பண்ண முடியும். கீ தூரமாக போயிடுச்சுன்னா உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க க்ளோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த பட்டனையே ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்கன்னா இந்த க்ளோ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். க்ளோ பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஃபாஸ்ட் சார்ஜராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூட்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட். அடுத்ததாக இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5 inches இருக்கக்கூடிய டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்கும் போது அந்த லெவலுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக அந்த டிஸ்பிளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் பாட்டை மாற்றணும் கொள்ளணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்காக விஸ்பா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நேவிகேஷன் போன்ற விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து பண்ண முடியும். அதாவது வெஹிக்கிளோட ஸ்பீடாக இருக்கட்டும், ஃபியூல் கேஜாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் டு எம்டியாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக தெரிகிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லுவேன் இந்த டெக் வேரியண்ட்டில். ஸோ அடுத்ததாக இந்த இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 2025 எல்லா வெஹிக்கிளையும் பார்க்குறது தான். ஓபி D2B கம்ப்ளைண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஜினை வந்து மாற்றிருக்காங்க. நியூ இன்ஜின் அப்படின்னு விஸ்பா தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இதோட பவர்லாம் ஸ்பெக் என்னன்றதை நான் திருப்பி வரேன் இன்ஜினை பற்றி பேசும்போது. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ணியிருக்க மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட விலை. இதில் வந்து 125 இருக்குது, 150 மாடல் இருக்குது. 125 போகிறீங்கன்ற பட்சத்தில் அதோட எக்ஷோரூம் காஸ்ட் வந்து 1,99,960 ரூபா எக்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதே 125 இல்லாமல் 150 மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் அதோட எக்ஷோரூம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,13,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஷோரூம் விலையில் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னப்பா ஒரு 125 ஸ்கூட்டரோட விலை வந்து எக்ஷோரூம் 2 லட்ச ரூபாயா, ஆன் ரோட் 2.5 லட்ச ரூபா பக்கம் வருமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு. நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய 125cc ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா அதை விட இதோட விலை அப்படிங்கிறது அதிகம்தான். 1,20,000 ரூபாய்க்கு விஸ்பாவில் பேசிக்காக ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. எக்ஷோரூம் காஸ்ட்டு 1,20,000 ரூபா விஸ்பாவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதோட ஆன் ரோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 லட்ச ரூபா பக்கம் வரும். நீங்கள் நார்மல் 125cc மித்த ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்டிவா, ஜூபிட்டர் இந்த மாதிரி மித்த ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணிங்கனாலே 30,000 ரூபா விலை அதிகமாக தான் இருக்கும் விஸ்பாவோட ஸ்கூட்டர். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத
இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீ சுந்தரம் மோட்டார்ஸ் தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். விஸ்பா ஸ்கூட்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை அப்ரிலா ஸ்கூட்டர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தஞ்சாவூரில் இருக்க ஸ்ரீ சுந்தரம் மோட்டார்ஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக முக்கியமான விஷயங்களுக்கு வருவோம். இதோட பாடி இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பில்டில் இருக்கக்கூடிய ஒரு மோனோகாக் ஃப்ரேமில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஆக்டிவா இல்லை ஜூபிட்டர் மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியாக இருக்கலாம், ஆனால் அது கம்ப்ளீட் ஒரு மோனோகாக் பில்டு வந்து கிடையாது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா சேசிலேருந்து ஃப்ரண்ட் பேனல்லேருந்து சைட் பேனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே பில்டில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து விஸ்பா நிறுவனத்திட்ட கேட்கும்போது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டில் தான் இந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் இந்த ஷோரூமில் ஒரு சில ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டரில் மேஜராக ஏதாவது ஒரு ஹிட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த பேனல் வந்து அப்படியே பெண்டாகி கீழே வந்துடும். ஸோ இது வந்து நிறையாவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் அதை மாதிரிலாம் இந்த ஸ்கூட்டரில் வந்து நடக்காது. இது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஒரு மோனோகாக் பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர் இந்த விலைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி, ப்ரீமியமான ஒரு பெயிண்டிங், ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து பக்காவாக இருக்கிற வகையில் தான் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாமே வந்து மெட்டல் பில்டில் தான் வந்து இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து ஃபைபர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மட்கார்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 774 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. குஷனிங் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். உட்காரும் போது நல்லா குஷனிங் வந்து பெட்டராகவே இருக்குது. என்னோட ஹைட் 5.8, என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 காலை வந்து வைக்க முடியுது. ஒரு அப்ரைடான ரைடிங் போஸ்டரில் தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் கை பிடிக்கும் போதே தெரியும் நல்லா ரைடிங் போஸ்டர் ஒரு அப்ரைடாக இருக்குன்னு. ஒரு 60-70 கிலோமீட்டர் லாங்கே ஓட்டினாலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க சொல்லலாம். சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. பில்லியன் சீட்டுக்குமே வந்து நல்ல சீட்டு இருக்குன்னு சொல்லலாம், உட்கார முடியும். பட் ஆக்டிவாக மித்த வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது லென்த்தான சீட்டாக இருக்கும். பட் அது மாதிரி இது வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். வெஹிக்கிள் வந்து லீனாகவே இருக்குது, அதனால் காலை தூக்கி ஈஸியாக வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் வந்து கேட்பீங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மித்த வெஹிக்கிள்ஸில் ஏற்றுற மாதிரி அரிசி மூட்டை, வாட்டர் கேனு, சிலிண்டர்லாம் வந்து ஏற்ற முடியாது. இந்த இடத்துல ஒரு ஹம்ப்பு வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஹம்ப்பு வந்து பழைய சேத்தா காலகட்டத்திலேருந்து, பழைய விஸ்பா, பஜாஜ் விஸ்பா காலகட்டத்திலேருந்து இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. எனிவே அடுத்ததாக இதில் கொடுத்துருக்க பிரேக், டயர், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 11 இன்ச் வந்து வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 110 mm அகலாக இருக்கக்கூடியது. ரியரில் 10 inches தான் வந்து கொடுத்துருக்காங்க. 120 mm அகலாக இருக்கக்கூடிய டயர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீல்ஸ் வந்து அலாய் வீல் தான் நான் ஆரம்பத்திலே வந்து சொன்ன மாதிரி. இதோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஏர்கிராஃப்டில் இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைடு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு சைடு மட்டும் அந்த சஸ்பென்ஷன் செட்டப் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து அவங்களோட ஏர்கிராஃப்டை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட செட்டப். பின்னாடி பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் தான் ஹைட்ராலிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் வந்து உண்மையிலேயே பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு 200 mm டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 150 போறீங்கன்னா ஏபிஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதோட பிரேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, கான்ஃபிடண்ட்டாக நம்மளாலே பிரேக் அப்ளை பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கார்னர் ஃப்ளிக் பண்ணி ஓட்ட கொள்ள அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட டயர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி பயன்பாட்டில் பூந்து ஓட்டிட்டு வரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா இதோட ஃபியூல் டேங்க் வந்து 7.4 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜில் வந்து ஒரு ½ ஹெல்மெட் வந்து வைக்க முடியும். பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிற ஃபியூல் டேங்க் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கூட்டரில் இதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். மேபி ஏஆர்எக்ஸ் இந்த மாதிரி ஸ்கூட்டரில் கூடுதலாக இருக்கலாம். பட் நான் பார்த்த இந்த 120cc ஸ்கூட்டரில் இதில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் ஒரு 30-35 வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கலாம். மேபி அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம். எனக்கு இதை ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா விஸ்பாவோட 125 எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். 124.45 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 7 கிலோவாட் பவரும் 10.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுலேயே 150 cc இருக்குது. 150 cc பவர் அண்ட் டார்க்கை நீங்கள் இப்போ வந்து டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம்.
விலை இவ்வளோ இருக்குமே, அப்போ பிக்கப்லாம் சூப்பராக இருக்குமோ அப்படின்னு வந்து நினைப்பீங்க. பட் ஆஸ் இட் இஸ் மித்த 120cc ஸ்கூட்டர்ஸ் என்ன பவர் அண்ட் டார்க் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. நான் ஓட்டினதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் டெலிவரி ரொம்ப லீனியராக டெலிவரி பண்ணுதுன்னு சொல்லலாம். ஐடலில் ஒரு சின்ன வைப்ரேஷன் என்னால் வந்து நோட் பண்ண முடிஞ்சு. ஸோ இனிஷியல் ஆக்சலரேஷன்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனர் வைப்ரேஷனை வந்து என்னால் நோட் பண்ண முடிச்சுன்னு சொல்லுவேன். இதே ஒரு 40-50 வந்து க்ரூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஓட்ட முடியுது. விஸ்பானாலே ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் நோட்டு நமக்கு வந்து தெரியும். அந்த எக்ஸாஸ்ட் நோட் அந்த ஸ்கூட்டருக்கான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து இருக்கும். பட் நான் இது புது வண்டிங்கிறனாலே என்னன்னு தெரியல, இல்லை எக்ஸாஸ்ட் நோட்டை குறைச்சிருக்காங்களான்னு தெரியல. இதில் வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். மித்த காம்படிட்டர் 120cc ஸ்கூட்டர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ, ஆக்டிவாவாக இருக்கட்டும் இல்லை ஜூபிட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர்லேயும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. சஸ்பென்ஷன் சொல்லியாச்சு, நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பிரேக்கிங் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த ரைடிங் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதோட விலை ஸோ 2,18,13,000 பக்கம் 150 வருது. இதே இந்த 125 போறீங்கன்னா 1,99,060 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வருது அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸாக்டான எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இவ்வளோ விலைக்கு இது ஒர்த்தா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்பா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் தான் இந்த ஸ்கூட்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய மித்த 125லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வரவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. பட் இது வந்து ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் கார்ஸில் எப்படி ப்ரீமியம் கார்ஸ் வந்து பார்ப்பீங்க, ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது வெர்டஸ், நீங்கள் ஜெர்மன் கார்லாம் எடுத்திங்கன்னா வெர்டஸோட காஸ்ட்டும் அவுடியோட காஸ்ட்டும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அவுடியில் பயன்படுத்துகிற அதே இன்ஜின் தான் ஃபோக்ஸ் வேகன்லேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் ஆனால் அதோட விலையில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, அதுக்கு காரணம் அதோட ப்ரீமியம்னஸ் தான். ஸோ அதே மாதிரி விஸ்பா இந்த இடத்துல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலிங்கும் ப்ரீமியமான ஒரு குவாலிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த விலைக்கு ஒர்த்தாங்கிறத நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 125 காட்டிலும் 150யோட ப்ரைஸிங்க்கு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பெருசாக இந்தியன் மார்க்கெட்டில் 150cc ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் இதை வந்து 150ல் அக்செப்ட் பண்ணிப்பேன் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும். பட் 125 கொஞ்சம் விலை குறைவாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குது, கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூடுதலாக இருந்திருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக முக்கியமாக சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி தான். ஸோ விஸ்பாவோட ஷோரூம்ஸை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம்ஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு விஸ்பா வந்து ஞாபகத்துக்கு வராது. ஒரு 120cc என்ன ஸ்கூட்டர் வாங்கலான்னு கேட்டால் எனக்கு பெருசாக விஸ்பா வந்து ஞாபகத்துக்கு வராது. ஸோ அதுக்கு அவங்களோட மார்க்கெட்டிங்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீமியம்னஸ் எப்படி ஒரு பென்ஸோட ஆடு வந்து நம்ம பெருசாக டிவிலலாம் வந்து பார்க்க மாட்டோமோ அது மாதிரி இவங்களும் பெருசாக விளம்பரங்களில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்பா அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் போய் சேரவில்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எனிவே நான் இந்த வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா முதல் காரணம் ஸ்கூட்டர், அதாவது சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி உங்கள் ஊரில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கான்றதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக விஸ்பா ஸ்கூட்டர் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து வாங்கலாம். எனிவே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.